இலங்கையில் தமிழர் வரலாறு. எழுத்தாக்கம் கலாநிதி முருகன் குலசிங்கம். கிறிஸ்துவுக்கு முன் 300 ஆண்டுகள் முதல் கிறிஸ்துவுக்கு பின் 2000 ஆண்டுகள் வரையிலான வரலாற்று பதிவு. தமிழரின் தோற்றமும் ஆரம்ப வரலாறு. கிறிஸ்துவுக்கு முன் 300 முதல் கிறிஸ்துவுக்கு பின் history begins with written documents. எழுத்து ஆதாரங்களுடன் வரலாறு ஆரம்பிக்கின்றது என்பது வரலாற்று அறிஞர்களால் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கோட்பாடு. மனித வர்க்கத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஓர் உயர் நிலையைத்தான் எழுத்து வடிவம் தோற்றம் பெறுகின்றது. இதுவே வரலாற்று காலமாக பரிணமிக்கின்றது. எழுத்து வடிவம் தோன்றுவதற்கு முன்னதான மனித வரலாறு வரலாற்றுக்கு முந்திய காலம் என கருதப்படுகின்றது. Lands without people are lands without history. மக்கள் இல்லாத பிரதேசம் வரலாறு இல்லாத பிரதேசமாகின்றது. எனவே மனிதனின் ஆரம்ப தோற்றத்துடன் தான் ஒரு தேசத்தினுடைய வரலாற்றுக்கு முந்திய காலமாக ப்ரீ ஹிஸ்டோரிக் பீரியட் வரலாற்றில் இடம்பெறுகின்றது. எனவே மனிதனின் ஆரம்ப தோற்றம் ஒரு பிரதேசத்தில் அல்லது ஒரு நாட்டில் எப்பொழுது, எங்கே, எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற கேள்விகளுக்கு விடை காண்பது வரலாறு, தொல்லியல், புவியியல், மானுடவியல், மொழியியல், சமூகவியல் துறைகள் சார்ந்த அறிஞர்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்து வருகின்றது. வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு தேசத்தின் வரலாற்றை ஆய்வு செய்யும் பொழுது வரலாற்றுக்கு முந்திய காலம், வரலாற்று காலம் என இரு பெரும் பிரிவுகளுக்குள் பொதுவாக பகுப்பது வழக்கம். வரலாற்றுக்கு முந்திய காலமானது எதுவித எழுத்து ஆதாரங்களுமற்ற ஒரு தேசத்தினதும் மக்களினதும் வரலாறாக இருக்கும். மேலும் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்றுக்கு முந்திய காலத்தையும் வரலாற்று காலத்தையும் பல கால பிரிவுகளாக வகுத்து ஆய்வுகளை மேற்கொள்வர். சிறப்பாக வரலாற்றுக்கு முந்திய காலத்தை பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், இரும்பு காலம் என்ற பகுப்பினுள்ளும், வரலாற்று காலத்தை பிரதான வரலாற்று காலம் என்ற பகுப்பினுள்ளும், மத்திய வரலாற்று காலம், நவீன வரலாற்று காலம் எனவும் பொதுவாக பகுத்து ஆய்வுகள் மேற்கொண்டு வரலாற்றை எழுதுவர். ஆதி மனிதன் தன் பரிணாம வளர்ச்சி பாதையில் நாடோடியாக, நாகரிகமற்றவனாக, கற்களை பயன்படுத்தி வேட்டையாடி வாழ்ந்த நீண்ட காலப்பகுதியை கொண்டதாக, அதாவது பல்லாயிரக்கணக்கான வருடங்களை உள்ளடக்கியதாக இக்கற்காலங்கள் காணப்படுகின்றன. ஆதி மனிதனின் பரிணாம வளர்ச்சியின் ஒரு காலகட்டத்தில் கற்களுக்கு பதிலாக இரும்பை பயன்படுத்தி நாடோடி வாழ்க்கையில் இருந்து முன்னேறி இயற்கை வளங்கள் உள்ள இடங்களில் தனது வாழ்க்கையை நிலையாய் அமைத்து வாழத் தொடங்கிய காலமாக இரும்பு காலம் காணப்படுகிறது. இதனை இரும்பு கால பண்பாடு என்று வரலாற்று ஆசிரியர் பொதுவாக அழைப்பர். மேலும் மனிதன் நிலையான வாழ்க்கை வாழத் தொடங்கி நாகரிகம் அடைகின்ற ஒரு நிலையில் அவனால் பேசப்பட்டு வந்த மொழி எழுத்து வடிவம் பெறும் வேளையில் எழுத்து ஆதாரங்கள் கொண்ட வரலாற்று காலம் தோற்றம் பெறுகின்றது. இவ்வாவில் குறிப்பாக வரலாற்றுக்கு முந்திய காலம், வரலாற்று காலம் என இரு பிரிவுகளுக்குள் நின்றே இலங்கை தமிழரின் ஆரம்ப தோற்றம் பற்றி, அவர்களுடைய அடையாளம் பற்றி ஆய்வு செய்யப்படும். தேவை கருதி கற்காலம், இரும்பு காலம் என்ற கால பிரிவுகளுக்குள் நின்றும் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறான அணுகுமுறை இலங்கை தமிழர் பற்றி ஒரு பூரணமான வரலாற்றினை விளங்கிக் கொள்வதற்கு மிக அத்தியாவசியமாகின்றது. இலங்கையில் ஆதி மனிதர் பற்றி, குறிப்பாக இலங்கை தமிழர் பற்றி அறிவியல் கண்ணோட்டத்துடன் விஞ்ஞான ரீதியாகவும் ஆய்வுகளை மேற்கொண்ட வரலாற்று அறிஞர் பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் வெளியிட்ட நூலாகிய இலங்கை தமிழர் ஓர் இனக்குழு ஆக்கம் பெற்ற வரலாறு என்ற நூலின் கீழ்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் தமிழர்களின் ஆரம்ப தோற்றம் பற்றி விளங்கிக் கொள்ள இது இன்றியமையாததாகின்றது. இதோ இதுவரை கிடைத்துள்ள சான்றுகளை கொண்டு ஆப்பிரிக்க கண்டத்திலேதான் ஆதிமனிதர் தோன்றி பிற இடங்களுக்கு சென்று குடியேறினர் என அறிவியலாளர் கருதுவர். மனித வர்க்கத்தை சேர்ந்தோர் என்று கருதக்கூடிய பண்புகளை கொண்ட ஆதி மனிதனுடைய எச்சங்கள் ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இவற்றுள் மிக பழமையாக கருதப்படுவது 2001 ஷட் நாட்டில் கிடைத்த சான்றாகும். இது ஏறத்தாழ 7 மில்லியன் 70 லட்சம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அந்நிலையில் இன்றைய மனித வடிவம் காணப்படவில்லை. அப்படியான வடிவம் உருவாக பல லட்சம் ஆண்டுகள் சென்றன.
நீண்டகால பரிணாம வளர்ச்சியின் பின் இன்றைய மனித வடிவம் தோன்றியது. இதன் பின் இன்றைக்கு 60,000 ஆண்டுகளுக்கு முன் ஆப்பிரிக்காவில் இருந்து மனித வர்க்கத்தினர் வேறு இடங்களுக்கு செல்லத் தொடங்கினர். இவர்களே இன்று உலகில் பல்வேறு நாடுகளில் வாழும் மக்களுடைய முன்னோர்கள். மேலும் இந்திரபாலா தொடர்ந்து கூறுவதாவது, இவ்வாறு நவீன அறிவியலாளர்கள் எடுத்துரைக்கும் மனித பரிணாம வளர்ச்சி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டால் இன்றைய உலகில் இன வேறுபாடுகள் இன்றைக்கு 60,000 ஆண்டுகளுக்கு முன் காணப்படவில்லை. அப்பொழுது கருப்பர் என்றும் வெள்ளையர் என்றும் வேறுபடுத்தக்கூடிய வர்க்கங்கள் இருக்கவில்லை. தோல் நிறத்தாலும் தலைமுடியின் தன்மையாலும் கண் அமைப்பாலும் காட்டக்கூடிய இனங்கள் இருக்கவில்லை. சீனர், ஐரோப்பியர் மற்றும் ஆப்பிரிக்கர் என்று பிரித்து காட்டக்கூடிய வகையில் எதுவுமே இருக்கவில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டால் பல்லாயிரம் ஆண்டுகளாக உலகில் மனித வர்க்கத்தில் உள்ளே ஏற்பட்டு வந்த மாற்றங்களும் கலப்பும் வெளியுலக காரணிகளும் செயற்பட்டு இன்றைய இனக்குழுக்கள் உருவாவதற்கு உதவின என்பதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆதி மனிதர் தோற்றம் பற்றி வேறு சில கருத்துக்கள் இருந்த போதிலும் அறிவியல் கண்ணோட்டத்தில் ஆய்வுகளை நடத்திய அறிஞர் பலர் ஆப்பிரிக்காவில் இருந்து தோற்றம் பெற்ற இடம்பெயரத் தொடங்கிய ஆதி மனிதர் செங்கடலின் தென்பாகத்தை கடந்து அரேபியாவின் தென்கரை வழியாக இந்தியாவின் தென்கரையை அடைந்து அங்கிருந்து இந்தோனேசியா வழியாக ஆஸ்திரேலியா வரை சென்றனர் என்றும் இப்பெயர்ச்சி 60,000 ஆண்டுகளுக்கு முன்னதாக தொடங்கியது என்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. மேற்கூறியவாறு ஏற்பட்ட இனப்பரம்பல் தென்னிந்தியா, இலங்கை பிரதேசங்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய நிகழ்வாக காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவிலிருந்து ஏற்பட்ட இனப்பரம்பல் இந்தியாவை பொறுத்தமட்டில் தென்னிந்தியாவில்தான் முதலில் ஏற்படுவதை பூகோள ரீதியாக பார்க்க முடிகின்றது. இதன்படி வட இந்திய பிரதேசங்களில் மனிதர் நடமாட்டம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே தென்னிந்தியா, இலங்கை பிராந்தியத்தில் மனிதர் வாழத் தொடங்கி இருக்கிறார்கள் என தெரிகின்றது. இக்கால பகுதியில் குறிப்பாக இலங்கை தீவு இந்திய துணைக்கண்டத்துடன் புவியியல் ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்ட பிரதேசமாக இருந்திருக்கின்றது. இலங்கை தீவு இந்திய நிலப்பகுதியில் இருந்து இன்றைக்கு 7,000 ஆண்டுகளுக்கு முன்புதான் இறுதியாக பிரிந்து வேறு நிலப்பகுதியாக இருக்கின்றது. இவ்வடிப்படையில் நோக்கின் தென் இந்திய பூர்வீக இனங்களும் இலங்கை பூர்வீக இனங்களும் ஒரே இனக்குழுமத்தை சேர்ந்தவையாக வரலாற்றுக்கு முந்திய காலத்தில் இருந்திருக்கின்றன. எனினும் காலப்போக்கில் பல்வேறுபட்ட இனங்களும் அப்பூர்வீக மக்களுடன் இணைந்து கலந்து வருவதையும் அண்மை காலம் வரை அவதானிக்க முடிகின்றது. இந்நிலையில் உலகில் பல பாகங்களில் ஏற்பட்ட மனித தோற்றம் பற்றியோ அல்லது இந்திய துணைக்கண்டத்தில் காணப்பட்ட ஆரம்பகால இனப்பரம்பல் பற்றியோ ஆய்வு செய்வதை தவிர்த்து குறிப்பாக தென்னிந்தியாவிலும் சிறப்பாக இலங்கையிலும் ஏற்பட்ட ஆதிகால இனப்பரம்பல் பற்றியும் அவற்றின் ஆரம்ப கட்டம் பற்றியும் சுருக்கமாக ஆராய்வதன் மூலம் இலங்கை தமிழர் தோற்றம் பற்றியும் அவர்களின் தனித்துவமான இன அடையாளத்தை பற்றியும் அறிய முடியும். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் ஆதிகால மனிதர் தென்னிந்தியா, இலங்கை பிராந்தியங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த கருத்து அறிஞர்களிடம் இருந்த போதும் இதற்கு இன்றைக்கு 28,500 வருடங்களுக்கு முன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதனை சான்றுகளின் ஊடாக திட்டவட்டமாக கூறக்கூடியதாக உள்ளது. இவ்வாரம்பகால மனிதரின் தோற்றம் பற்றியோ உருவ அமைப்பு பற்றியோ எதுவித விடயங்களையும் அறிய முடியவில்லை. ஆனால் இவர்கள் கற்கருவிகளை பாவித்து தமது வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை மட்டும் தொல்லியல் ஆய்வுகள் காட்டி நிற்கின்றன. இலங்கையின் ஆதிகால மக்கள் பற்றி தீவிர ஆய்வுகள் கடந்த 50 வருடங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாய்வு முயற்சியில் சில மேலத்தைய பல்கலைக்கழகங்களும் யுனெஸ்கோ நிறுவனமும் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்களும் தகுதி பெற்ற தொல்லியலாளர்களும் ஈடுபட்டு வருவதாக காண முடிகின்றது. இவர்கள் மேற்கொண்ட ஆய்வுகளுக்கூடாகவும் தென்னிந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளுக்கூடாகவும் கிடைக்கப்பட்ட அறிக்கைகளும் தொல்லியல் சான்றுகளும் கல்வெட்டுகளும் பிரதான இலக்கிய ஆதாரங்களும் இவ்விடயம் பற்றிய செய்திகளை தருகின்ற முக்கிய ஆதாரங்களாக காணப்படுகின்றன. இச்சந்தர்ப்பத்தில் அண்மை காலமாக இலங்கையில் குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமேற்கு பிரதேசங்களில் இடம்பெற்ற சில முதன்மையான அகழ்வாராய்ச்சி முயற்சிகள் பற்றியும் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட மேல் ஆய்வுகள் பற்றியும் சுருக்கமாக குறிப்பிடுவது அவசியமாகின்றது. 1970களில் அமெரிக்கா பென்சில்வேனியா பல்கலைக்கழகம் இலங்கையின் வடக்கு, வடமேற்கு பகுதிகளில் ஆய்வொன்றை மேற்கொண்டது. இந்த ஆய்வுகள் கந்தோரடையிலும் பொன்பரிப்பிலும் கலாநிதி விமலா பெக்லி தலைமையின் கீழ் முறையில் நடைபெற்றன.
1980-81களில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று துறையினர் பேராசிரியர் இந்திரபாலா அவர்களின் தலைமையின் கீழ் ஆனைக்கோட்டையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அகழ்வாராய்ச்சி ஒன்றை நடத்தினர். 1988 முதல் 1991களில் இலங்கை களனி பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் ஆய்வு நிறுவனம் இப்பென் கட்டுவ என்னும் இடத்தில் பேராசிரியர் செனக பண்டாரநாயக்கா தலைமையில் அகழ்வாய்வை நடத்தியது. 1981 யுனெஸ்கோ பண்பாட்டு முக்கோண வலய திட்டத்தின் கீழ் அனுராதபுரம், பொலனறுவை, சிகிரியா ஆகிய இடங்களில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1980 முதல் 84 வரையில் அமெரிக்கா சிகாகோ பல்கலைக்கழகம் மன்னாரில் உள்ள மாதோட்டம் பகுதியில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது. 1990-91 பிரித்தானியா தொல்லியலாளர்களாகிய பேராசிரியர் எஃப்ஆர் ஆல்ச்சின், கலாநிதி ரொபின் கோனிகாம் தலைமையில் அனுராதபுரத்தில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. 1972 முதல் 1990 தொல்லியலாளர் ஜிரான் தரணியகல அனுராதபுரத்தில் பல ஆய்வுகளை நடத்தி இருக்கின்றார். இவ்வாராய்ச்சியாளர்களை விட கடந்த சில தசாப்தங்களாக சில முக்கியமான மேலாய்வுகள் தொல்லியல் ஆய்வாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வகழ்வாராய்ச்சிகள் மேலாய்வுகள் மூலம் பல்வேறுபட்ட தொல்லியல் சான்றுகள், தடயங்கள், முத்திரைகள், நாணயங்கள் ஆகியன கிடைத்திருக்கின்றன. இதே போன்று தென்னிந்தியாவிலும் அகழ்வாராய்ச்சிகளும் மேலாய்வுகளும் நடைபெற்றிருக்கின்றன. இவ்வாய்வுகளின் மூலம் இலங்கை தமிழரின் தோற்றம் பற்றி அறிவதற்கான பல தரவுகளும் தடயங்களும் கிடைத்திருப்பது இவ்வாய்வை பொறுத்து மிக முக்கியமடைகின்றது. குறிப்பாக கற்கால மனிதர் இலங்கை பிராந்தியத்தில் வடக்கு, வடமேற்கு, வடகிழக்கு பகுதிகளில் பயன்படுத்திய கற்கருவிகளும் தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி கரையில் பயன்படுத்திய கற்கருவிகளும் அநேகமாக ஒரு தன்மையுடையனவாக காணப்படுகின்றன. இதனால் இப்பிரதேசங்களில் வாழ்ந்த ஆதி மனிதர்கள் கூடுதலாக ஒத்த தன்மை கொண்ட பண்பாடு உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகின்றது. இக்கற்கால பகுதியில் இலங்கையில் இவ்வாறான மக்கள் பரவலாக வாழ்ந்திருந்தாலும் வடக்கில் யாழ்ப்பாண தீபகற்பத்திலும் வடகிழக்கில் மாவலி நதியின் தாழ்வடி நிலப்பகுதிகளிலும் இம்மக்களின் நடமாட்டங்கள் இருந்ததற்கான அறிகுறிகள் காணப்படவில்லை. இதற்கான காரணம் யாழ்ப்பாண பிரதேசத்தில் கற்கால கருவிகளான குறுங்கற்கருவிகளை ஆக்குவதற்கு உகந்த கருங்கற்கள் இல்லாமையும் அங்கு சுண்ணாம்புக்கள் அமைப்பு முறை இருந்தமையுமே என கருதலாம். நன்னீர் வசதி இல்லாமையினாலும் ஆரம்பகால கற்கால மனிதர் அங்கு சென்று வாழ்வதற்கு இரும்பு காலம் வரை சாத்தியமான சூழ்நிலை உருவாகவில்லை என கொள்ளலாம். கற்கால கருவிகளை பயன்படுத்தி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்த கற்கால மனிதர் இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் இரும்பு கருவிகளை பயன்படுத்த தொடங்கியதை தொல்லியல் சான்றுகள் காட்டி நிற்கின்றன. இரும்பை பயன்படுத்த தொடங்கிய காலம் தொட்டு வாழ்ந்த மனிதர் முன்னைய நாடோடி வாழ்க்கையில் இருந்து விலகி ஒரு நிலையான வாழ்க்கையை ஏற்படுத்தி வாழத் தொடங்குவதை அவதானிக்க முடிகின்றது. இவர்கள் இரும்பு பிரயோகத்தின் மூலம் நிலங்களை பயன்படுத்தி விவசாயம், வேட்டை, மீன்பிடி போன்ற பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு வாழ்வதையும் அறிய முடிகின்றது. இவர்கள் உபயோகித்த கருவிகள், உபகரணங்கள் என்பன இவர்கள் வாழ்ந்த நிலையான இடங்களில் அகழ்வாய்ப்புகள் மூலம் கிடைக்கப்பெற்ற இம்மக்களை பற்றி அறிய உதவுகின்றன. இவ்விரும்புக்கால பண்பாடு இன்றைக்கு சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன் இந்திய தீபகற்பத்தின் மேற்கு கரை வழியாக தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் பரவ தொடங்கி இருக்கிறது. இரும்பு கால பண்பாடு இப்பிராந்திய மக்களிடையே பரவி இருப்பதை ஆய்வாளர்கள் கடந்த 30 ஆண்டு கால பகுதியில் மேற்கொண்ட ஆய்வுகளை கொண்டும் அம்மக்கள் பற்றிய விவரங்களை வெளிக்கொண்டு வந்த போதிலும் அவர்கள் பற்றியும் அவர்களது பண்பாடுகள், இன அடையாளங்கள் பற்றியும் ஆய்வாளர்கள் மத்தியில் சில கருத்து வேறுபாடுகளும் இருப்பதனை அவதானிக்க முடிகின்றது. எடுத்துக்காட்டாக இக்காலப்பகுதியில் காணப்பட்ட தாலி சப அடக்க முறையை கொண்டு அக்கால பெருங்கற் பண்பாட்டு காலம் என பரவலாக ஆய்வாளர்கள் கருதினர். ஆனால் தாலி சப அடக்கம் இரும்பு கால பண்பாட்டு கூறுகளுடன் எப்பொழுதும் காணப்படும் ஒரு பொதுவான பண்பாட்டு கூறாக இல்லை என சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் இரும்பு கால பண்பாடும் பெருங்கற்கால பண்பாடும் பெரும்பாலும் அநேக ஒற்றுமைகளை உடைய அக்கால பண்பாடாக கொள்ள முடிகின்றது. தாலி சப அடக்க முறையான பெருங்கற் பண்பாடு என்பது மட்பாண்டத்தில் செய்யப்பட்ட பெரிய தாளிகளில் மறைந்தவரின் உடலையோ சாம்பரையோ போட்டு அவர் பாவித்த முக்கியமான உபகரணங்களையும் அதனுள் இட்டு
இடத்தில் அடக்கம் செய்யும் முறையாகும். இந்த பண்பாட்டு பரவல் தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் வாழ்ந்த இரும்பு காலத்துக்குரிய மக்கள் மத்தியில் மிகவும் செறிவாக உட்புகுந்துள்ளவையையும் அம்மக்கள் பண்பாட்டுக்குரிய மக்களாக மாறுவதையும் காண முடிகின்றது. மேலும் இப்பண்பாடு பற்றி தென்னிந்தியாவிலும் இலங்கையிலும் ஆய்வுகளை மேற்கொண்ட ஜூர்தர்ஷன் செலிவரத்னா அதன் முக்கிய கூறுகளை பின்பாறு சுட்டிக்காட்டியுள்ளார். அடிப்படை உலோக தொழில்நுட்பம், இரும்பின் உபயோகம், மட்பாண்ட செய்கை உபகரணங்கள், நெற்பாய் செய்கை உபகரணங்கள், நீர்ப்பாசன முறைமைகள், சிறுகை தொழில், புதிய நிலையான ஆரம்ப குடியிருப்புகள், பண்டமாற்று வர்த்தக மையங்கள், குறுநில அரசுகளின் தோற்றம், குதிரையின் அறிமுகம், புதிய சவ அடக்க முறை என்பனவாகும். இவை இப்பிராந்தியங்களில் பல்வேறு இடங்களில் பல்வேறு அளவுகளில் காணப்படுகின்றன. குறிப்பாக இப்பண்பாடு இன்றைக்கு 3000 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன் 200 வரை படிப்படியாக வளர்ச்சி பெற்று பரவி இருக்கிறது என்பதை அறிய முடிகின்றது. தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், ஆந்திரா போன்ற பிரதேசங்களிலும், இலங்கையில் மன்னார் பகுதியிலும், யாழ்ப்பாண பிரதேசத்தில் கந்தரோடை, ஆனக்கோட்டை, வேலணை, காரதீவு ஆகிய பகுதிகளிலும், வடமேற்கு கரையில் புத்தளம், பொம்பரிப்பு பகுதிகளிலும், கிழக்கில் திருகோணமலை, மட்டக்களப்பு, கதிரவழி, அம்பாறை பகுதிகளும் மற்றும் வன்னி பெருநில பரப்பில் பூநகரி, முல்லைத்தீவு, வவுனியா, மாமடு, பரங்கியாறு, அனுராதபுரம் போன்ற இடங்களிலும் இப்பண்பாடு அதன் அம்சங்கள் அப்பிரதேசங்களில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் மிகச் செறிவாக காணப்படுகின்றன. இப்பிரதேசங்களுக்கு வெளியே இப்பண்பாட்டு கூறுகள் மிகவும் அருமையாகவே சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் பகுதியில் 7 தொல்லியல் தளங்கள் இரும்பு கற்கால பண்பாட்டை கொண்ட இடங்களாக இதுவரை தொல்லியலாளர்களால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறிப்பாக மன்னார் பிரதேசத்திலுள்ள மாதோட்ட பகுதியில் இன்றைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்பண்பாட்டை கொண்ட மக்கள் வாழ்ந்திருப்பதாக சான்றுகள் காட்டி நிற்கின்றன. மாதோட்டம் ஒரு தொன்மையான நகரமாக காணப்பட்ட போதும் அங்கு இரும்பு கால தடயங்கள் மிக குறைவாகவே காணப்படுகின்றன. பொழுதான வரலாற்று காலந்தொட்டு இப்பிரதேசம் ஒரு முக்கிய நகர மையமாக இருந்து வந்தபடியால் பெருமளவு சான்றுகள் அழிந்து போயிருக்க வேண்டும் என தொல்லியலாளர்கள் கருதுகின்றனர். இப்பிரதேசத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து 1980 முதல் 84களில் சிகாகோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோன் காஸ்வெல் தலைமையில் அங்கு அகழ்வாராய்ச்சி நடத்தப்பட்டுக் கொண்டிருந்த வேளை எதிர்பாராத அரசியல் நிலை காரணமாக அவ்வாய்வு முயற்சி இடைநிறுத்தப்பட்டது. முறையான அகழ்வாராய்ச்சி இப்பிரதேசத்தில் நடத்தப்பட்டால் பல வரலாற்று தடயங்களை பெறக்கூடியதாக இருக்கும். மன்னார் பிரதேசம் போன்று புத்தள பகுதியும் மிக முக்கியமான இரும்பு கால பண்பாட்டு பிரதேசமாகும். குறிப்பாக அழுத்தோம்புவ கல்லாற்று பகுதியிலுள்ள தேக்கம், மோதரகம் ஆற்று பகுதியிலுள்ள பூக்குளம் போன்றவை இக்காலத்துக்குரிய முக்கிய தொல்லியல் தளங்களாக காணப்படுகின்றன. இங்கு முக்கியமான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆதி இரும்பு கால தளங்களுள் மிக முக்கியமான இடமாக கருதப்படுவது வடமேற்கில் அமைந்துள்ள பொன்பரிப்பாகும். இங்கு ஏறக்குறைய 8000 சவ அடக்கங்களும் இருப்பதாக மதிக்கப்பட்டுள்ளது. பொம்பரிப்பில் 1920களில் இருந்து அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்ற போதும் 1970களில் அமெரிக்கா பென்சில்வேனியா பல்கலைக்கழக கலாநிதி விமலா பெக்லி தலைமையின் கீழ் நடைபெற்ற ஆய்வு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. மேலும் முக்கியமான தொல்லியல் தளங்களான பொன்பரிப்பு பிரதேசத்தை அண்டிய பகுதிகளான கரம்பன் குளம், கொல்லன் கரத்தை, தேக்கம் போன்ற இடங்களும் முக்கியத்துவம் வாய்ந்த அக்கால குடியிருப்புகளாக காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர் ஒரு முக்கிய ஆதி இரும்பு கால குடியிருப்பாக 2005 நடத்தப்பட்ட அகழ்வாய்வினால் மேலும் உறுதியாகியுள்ளது. அதற்கு அண்மித்த பகுதியாகிய இலங்கையின் வடமேற்கில் இருக்கின்ற பொன்பரிப்பு பிரதேசத்தில் அதே பண்பாடு விரைவாகவும் செறிவாகவும் பரவி இருப்பதில் ஆய்வாளர்களுக்கிடையில் முரண்பாடுகள் காணப்படவில்லை. யாழ்ப்பாண தீபகற்பத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு கூடுதலான ஆதி இரும்பு கற்கால தொல்லியல் தளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆதி இரும்பு காலத்தில் மிக பிரபல்யம் வாய்ந்து விளங்கிய கந்தரோடையில் 1970களில் அமெரிக்க பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்துக்கு அரும்பொருளகத்தினர் நடத்திய அகழ்வாய்வில் இரும்பு கற்கால பண்பாட்டு எச்சங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவற்றுள் காணப்பட்ட பிராமிய எடுத்து பொறித்த மட்பாண்ட ஓட்டின் கால கணிப்பும் விஞ்ஞான ரீதியாக மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இவ்வாய்வின் முடிவுகள் பற்றிய அறிக்கைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதே போன்று யாழ் பல்கலைக்கழக வரலாற்று துறையினரின்
பேராசிரியர் இந்திரபாலா அவர்களின் தலைமையின் கீழ் ஆனக்கோட்டையில் அகழ்வாராய்ச்சியை 1980களில் நடத்தினர். அப்போது ஒரு சவ அடக்கமும் பிராமி எழுத்து பொறித்த முத்திரை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. இங்கு அடக்கம் செய்யப்பட்டவர் ஒரு குறுநில தலைவராக காணப்பட்டதுடன் வர்த்தக நடவடிக்கைகளிலும் அவர் ஈடுபட்டு இருந்ததமே அவரது முத்திரை சான்று பகர்கின்றது. இம்முத்திரையில் கோவேத என எழுதப்பட்டிருக்கின்றது. பிராமி எழுத்து வடிவத்தில் இது எழுதப்பட்டிருக்கின்றது. கோ என்பது மன்னனை குறிக்கும் ஆதி தமிழ் சொல்லாகும். கோவத என்பது கோ ஆதன், கோ பூதி ஆகிய தமிழ் சொற்களுடன் ஒப்பிடக்கூடியதென பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் கணித்துள்ளார். துரதிர்ஷ்டவசமாக இவ்வாய்வினை தொடர அவ்வேளையில் அரசாங்கம் தடைபட்டிருந்தது. மேலும் 1981 முதல் 1982களில் காரைதீவு என்று காரநகர் என அழைக்கப்படும் பகுதியிலும் சந்திரத்தை வேலனை போன்ற இடங்களிலும் பேராசிரியர் ரகுபதி மேற்கொண்ட மேலாய்வுகள் மூலம் இரும்பு கால பண்பாட்டு தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. அதேபோன்று 2004களில் கலாநிதி புஷ்பரத்தினம் தமது மேலாய்வுகள் மூலம் சாட்டியிலும் பூநகரி பகுதிகளிலும் குறிப்பாக மணித்தலை, கல்முனை, வெட்டுக்காடு, பள்ளிக்குடா, ஈழவூர் பகுதிகளிலும் இப்பண்பாட்டுக்குரிய தடயங்கள் பலவற்றை கண்டறிந்துள்ளார். வரலாற்றின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்போம்.